அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நடிகர் விஜய் அவர்கள், அதாவது ஆக்டர் விஜய் அவர்கள் அவர்களுடைய அம்மாவுக்காக வேண்டுதல் இணங்கி கட்டிய சாய்பாபா ஆலயம் சென்னை கொரட்டூரில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் கொரட்டூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 350 மீட்டர் தான். அது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 150 மீட்டரு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் இறங்கினே ரைட் சைடில் திரும்பினா ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோயில் ஒட்டி அப்படியே லெஃப்ட் சைடில் திரும்பினா ரோடு போகும். அங்கே போன ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ரைட் சைடில் சாய்பாபா கோயில் இருக்கும். அது நீங்கள் பாடிலேருந்து வந்தால் பக்தவாச்சலம் ஸ்கூல் இருக்கும். இந்த பக்தவாச்சலம் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே லெஃப்ட் சைடில் திரும்ப ஜஸ்ட் ரைட் சைடில் மேபி ஸ்கூல்லேருந்து ஒரு 150 மீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ இது சென்னை ஏர்போர்ட்லேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், சென்னை சென்ட்ரல் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 13 கிலோமீட்டரில் இந்த சாய்பாபா கோயில் அமைந்துள்ளது. ஸோ கொரட்டூரில் ஸ்ரீடி சாய்பாபாவுக்காக அமைக்கப்பட்ட கோயில் இது. ஒன்று சத்ய சாய்பாபா கோயிலும் இருக்குது. அது சப்வே கிராஸ் பண்ணி போகணும். ஸோ 2 சாய்பாபாக்களும் கொரட்டூரில் கோயில் அமைந்து சிறப்பு. இங்கே நடிகர் விஜய் அவர்கள் இந்த ஆலயத்தை பிப்ரவரி மந்தில் இந்த ஆலயத்தை கும்பாபிஷேகம் செய்து ஆலயம் பக்தர் வழிபாட்டுக்காக திறந்து விடப்பட்டுள்ளது. இந்த ஆலயம் இது பிப்ரவரி 24 தான் இந்த ஆலயம் திறந்துருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு 2.5 months 3 months ஆல்மோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கோயில் கட்டும்போது நடிகர் விஜய் அவர்கள் பர்சனல் பல டைம் இந்த கோயிலை பார்த்து அந்த பணிகளை கிட்ட இருந்து கவனித்திருக்கிறார்கள். ஸோ இந்த கோயில் ஒரு 1.25 கிரவுண்ட் லெவலில் ஏரியாவில் கோயிலுடைய கட்டிடம் ஆல்மோஸ்ட் ஒரு 2000 சதுரடி அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. ஸோ முகப்பை அழகாக மண்டபம் வைத்து நுழைஞ்ச உடனே இங்கே சாய்பாபா ஈஸ்ட்டு கிழக்கு பார்த்த மாதிரி அமைங்கிறாரு. உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த என்ட்ரன்ஸ் ஆப்செட்டாக தான் வச்சுருக்காங்க. ரைட் சைடில் நுழையிற மாதிரி வச்சுட்டு அங்கேருந்து க்யூவில் போனாக்கா நார்த்தை பார்த்த மாதிரி கணபதி இருப்பார். அவரை விநாயகரை கும்பிட்டு அப்படியே கோயில் உள்ள சன்னிதானத்துக்கு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. சன்னிதானம் உள்ளே போனாவே பக்தர்கள் அமர்வதற்கும் அப்படியே சைடில் க்யூவில் செல்கிறதுக்கும் அழகாக அமைச்சிருக்காங்க. ஸோ இங்கே ஆர்த்தி நடைபெறும் போது பக்தர்கள் அமைந்து பூஜை செய்யலாம். இதுதான் கோயிலுடைய என்ட்ரன்ஸு. இந்த சாய்பாபாவுடைய முகப்பை இந்த அழகாக கோபுர அமைப்புலாம் வைத்து கட்டியுள்ளார்கள். இந்த கோயில் உள்ளே போனால் ஆர்த்தி நேற்று இதை நான் போயிருந்தேன். 6 மணி போனால் ஒரு ½ hour ஆர்த்தி நன்றாக நடந்தது. ஆர்த்தி டைம் நல்ல நிசப்தம், அமைதி, பக்தர்கள் அமைதியாக இருந்தாங்க. நல்ல ஒரு கோயில் இருக்கிற ஒரு உணர்வு கிடைத்தது. இந்த கோயில் விஜய் அம்மா அவர்களுடைய அம்மா அவர்கள் வந்திருக்காங்க. நடிகர் லாரன்ஸ் வந்திருக்காரு. ஸோ அவங்களாம் இங்கு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி இங்கே அன்னதானம் மாதிரி பிரசாதம் கொடுக்கறதுக்கு இடம் வச்சுருக்காங்க. பக்கத்தில் கோயில் நுழைஞ்சோடனே லெஃப்ட் சைடு முக்கால் பகுதி கோயிலாகவும் ரைட் சைடில் துவாரமாயி அங்கே சாய்பாபா இருக்கார். சின்னவராக மூலஸ்தல பெரியவராக இருக்கிறார் சாய்பாபா. அவர் துவாரமாயிலேருந்து அப்படியே முன்னாடி வந்தால் தோனி அங்கே தீபம் ஏற்ற இடம் மாதிரி விறகு இறக்கிற இடம் இது சாய்பாபாவே ஏற்றி விளக்குறதுனால அது தொன்று அந்த எல்லா கோயிலேருந்து இருக்கும். அதுக்கு அடுத்து ஆஞ்சநேயர் தோரமை பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க ரைட் சைடு டைரக்ஷனில். ஸோ இதுதான் அந்த கோயிலுடைய அமைப்பு. அப்படியே வெளியில் வரும்போது லெஃப்ட் சைடில் நுழைஞ்ச உடனே பார்த்து ரைட் சைடில் வாஷ் பேஷன் இருக்குது. ஸோ வசதிகள் பக்தர்களுக்கு வசதியும் செய்திருக்கார்கள். இது இல்லாமல் இந்த கோயிலில் நடிகர் விஜய் அவர்கள் கட்டியதுனால இது ரொம்ப பிரசித்தி பெற்று பல மக்கள் பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ அவங்களுக்கு வாஷ்ரூமு ப்ளஸ் இதர ஃபெசிலிட்டிஸ்லாம் செஞ்சு நல்லாயிருக்கும்னு தோணுது. நடிகர் விஜய் அவர்களே சாய்பாபா இந்த கோயில் தரிசித்தது பார்க்குறீங்க. ஸோ நடிகர் விஜய் அவர்கள் இந்தளவுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபட்டு சாய்பாபாவுக்கான கோயில் அவனுடைய அம்மா வேண்டுதல் இணங்கி செய்தது மிகவும் சிறப்பாக இருக்குது. இது பல பக்தர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து ஆன்மீக பாதையில் செல்வதற்கு வழிவகுக்கும் என்று கூறி நடிகர் விஜய் அவர்கள் இந்த உன்னதமான பணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கூறி இந்த மாதிரி பணி தொடர வேண்டும் என்று ஏன்னா ஒரு விஐபி பொசிஷனில் இருக்கிறவங்க அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ண பல பேர் இன்ஸ்பிரேஷன் எடுத்துப்பாங்க. அப்போ நடிகர் விஜய் அவர்கள் கோயில் கட்ட ஆரம்பிச்சிருக்கிறது பெரிய ஒரு முன்னுதாரணம். அதை பின்பற்றி பல இளைஞர்கள் அந்த வழியை நோக்கி தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.